தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் பங்கேற்றிருக்கிறார். கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஜனவரியில் நடைபெறும் தேமுதிக மாநாடு தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை என சொல்லப்படும் அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொடங்கியிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா பங்கேற்றிருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படும் நிலையில் ஜனவரியில் நடைபெறக்கூடிய தேமுதிக மாநாடு தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் பேசப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது குறித்த அந்த காட்சிகளையும் அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக தேமுதிகவினர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் தேமுதிகவின் மாநாடு ஜனவரியில் நடைபெறுகிறது. இந்த மாநாடு தொடர்பாகவும் தற்போது பேசப்படுவதாக சொல்லப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் சுப்புராமன் வழங்கலாம், கேட்கலாம். சுப்புராமன், விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது தேமுதிகவின் மாவட்ட கழக செயலாளர் கூட்டம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இதில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து தேமுதிகவின் மாவட்ட கழக செயலாளர்கள் இதில் கலந்து கொண்டுள்ளார்கள். இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான ஆலோசனைகள் செய்யப்பட இருப்பதாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த சுற்றுப்பயணம் அடுத்த கட்டத்திற்கு எப்படி எடுத்து செல்வது, 3ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை எப்படி வெற்றிகரமாக முடிப்பது, இதுவரை நடைபெற்ற சுற்றுப்பயணம் எந்த அளவிற்கு மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, தேமுதிகவின் செல்வாக்கை மீண்டும் உயர்த்தி இருக்கிறதா என்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் இந்த மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. மிக முக்கியமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கலாம், நம்முடைய கூட்டணி வியூகம் எப்படி இருக்க போகிறது என்பது குறித்தும் அவர்கள் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்க இருக்கிறார்கள். அதே போல ஜனவரி 9ஆம் தேதி, அதாவது அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறக்கூடிய அந்த மாநாடு தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை என்பது செய்யப்பட இருக்கிறது. அதே போல கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி, என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் ஆலோசிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இந்த கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. அதே போல 28ஆம் தேதி, டிசம்பர் 28ஆம் தேதி விஜயகாந்த் அவர்களின் 2ஆம் குரு பூஜை நடைபெற இருக்கிறதாகவும் அதற்கு உரிய நடவடிக்கைகள், அதற்குரிய முன்னேற்பாடுகள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் இந்த மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. அதற்காக தற்போது தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அந்த கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ஆண்ட கட்சிக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் இணையாக இந்த BL2, அதே போல பூத் கமிட்டி, இதையெல்லாம் அமைத்த ஒரே கட்சி தேமுதிக என்றும், அதே போல தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி தேமுதிக என்றும் அவர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இது போன்ற பல்வேறு ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.